ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலுங்க. அதாவது ஜானகி அம்மா அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது அவங்களுடைய மறைவு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த திரை உலகையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஜானகி அம்மா பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது பிரபல பழம்பெரும் நடிகையான சாவித்திரிக்கு நான் பாட மாட்டேன் அப்படின்னு ஜானகி அம்மா மறுப்பு தெரிவித்திருக்காங்க. இது குறித்த எக்ஸ்க்ளூசிவ் தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது இது குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்திருக்காங்க ரசிகர்கள், படக்குழுவினர் அப்படின்னே சொல்லலாம். இது குறித்த தகவலோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இந்திய சினிமாவில் பல மொழிகளில் 40,000த்திற்கும் மேலாக பாடல்களை பாடியிருக்காங்க பாடகி ஜானகி அம்மா. அது மட்டும் இல்லாமல் நடிகையர் திலகம் அப்படின்னு பெயர் எடுத்த சாவித்திரிக்கு ஒரு சில பாடல்களை மட்டுமே அவங்க பாடியிருக்காங்க. குறிப்பாக ஒரு பாடல் பாடும்போது ஏற்பட்ட மோதல்ல இனி சாவித்திரிக்கு நான் பாடவே மாட்டேன் அப்படின்னு ஜானகி முடிவு செய்த நிலையில் அவரை ஏமாற்றி பாட வைத்திருக்காங்க. இது குறித்து ஜானகியே தெலுங்கு சேனல் ஒன்று கழித்த பேட்டியிலையும் சொல்லியிருக்காங்க. திரை இசை அப்படிங்கிறது வெறும் வரிகளையும் மெட்டுக்களையும் மட்டும் கொண்டது கிடையாது. அது பாடும் பாடகரின் உணர்வாலும் அந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய ரக சங்கதிகளாலும் உயிர் பெறும் ஒரு கலை வடிவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பாடலின் உருவாக்கத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான அனுபவங்களையும் திரைக்கு பின்னால் நடந்த சில மறைக்க முடியாத வரலாற்று தருணங்களையும் பற்றி சொல்லியிருந்தாங்க. இது குறித்து பேசிய ஜானகி அம்மா அவர்கள் சக பாடல்களுடன் பாடும்போது முன்கூட்டியே திட்டமிடப்படுவதை விட அந்தந்த நொடியில் இயல்பாக வெளிப்படுவது தான் சிறந்த பாடலாகவே அமைகிறது. ரெக்கார்டிங்கில் பாடிக்கொண்டிருக்கும் போது நமக்கே தெரியாம திடீரென்று சில அழகான சங்கதிகள் வந்துவிடும். இசையமைப்பாளர் ஒரு பாடலின் அவுட்லைன் யூட்டினை மட்டுமே தருவாங்க. அது அழகாக்கி தருவது பாடகர்களின் திறமை. திரை உலகத்தில் ஒரு காலத்தில் நடிகை சாவித்திரி அம்மாவுக்கு லீலா அம்மா தான் தொடர்ந்து பாடி வந்தாங்க. சாவித்திரி அம்மாவினுடைய முக பாவனைகளுக்கு லீலா அம்மாவின் குரல் அவ்வளவு பொருத்தமாகவே இருக்கும். மாயா பஜார், மிஸ்ஸி அம்மா, பெல்லி கேசி சூடு போன்ற படங்கள்ல எல்லாம் லீலா அம்மா தான் பாடியிருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் சாவித்திரி அம்மா எனக்கு லீலா வேண்டாம், சுசீலா தான் பாட வேண்டும் என்று விரும்ப தொடங்கியிருந்தாங்க. படித்தால் மட்டும் போதுமா என்ற படத்தில் TR பாப்பா இசையமைப்பில் நான் ஒரு மெலோடி பாடலை பாடியிருந்தேன். அது மிக அழகாக வந்திருந்தது. ஆனாலும் சாவித்திரி அம்மா பிடிவாதமாக சுசீலா தான் வேண்டும் அப்படின்னு கூறி அதை ரீடேக் செய்ய வைத்திருந்தாங்க. எனது பாடலை வேண்டாம் என்று சொன்னதால மனம் வருத்தம் அடைந்த நான் அன்றே ஒரு தீர்க்கமான முடிவெடுத்தேன். சாவித்திரிக்கு என்றால் நான் பாட மாட்டேன், யார் வந்தாலும் சரி என்று சொல்லிட்டாங்களாம். அதன் காரணமாக ஒரு பாடலை நான் பாட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டபோது நான் முடியாது அப்படின்னு சொல்லி 2 மாதங்கள் பாடாமல் பெண்டிங்கில் வைத்திருந்தேன். அதுதான் கொஞ்சம் சலங்கை படத்தில் வரக்கூடிய சிங்கார வேலனே தேவா பாடல். நான் பாட மறுத்ததால படக்குழுவினர் நாங்கள் சாவித்திரிக்கு பதிலாக கமலா லக்ஷ்மணன் ஆடுவது போல நடன காட்சியாக வைத்துக் கொள்கிறோம், நீங்கள் பாடுங்க அப்படின்னு என்னை கேட்டுக்கொண்டாங்க. அதன் பிறகே நான் அந்த பாடலை பாடி கொடுத்தேன். ஆனால் சுவாரஸ்யமாக இறுதியில் அந்த பாடலுக்கு சாவித்திரி அம்மா தான் நடித்திருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இசை அப்படிங்கிறது ஈகோக்களுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் ஒரு பாடகரின் சுயமரியாதையும் அவரது திறமைக்கான அங்கீகாரமோ எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதற்கு இந்த திரைக்கு பின்னால் நடந்த சம்பவங்களை சாட்சி அப்படின்னு அவங்க கூறியிருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம சாவித்திரி அம்மாவை பற்றிய பல சுவாரஸ்ய தகவல்களையும் அவங்க பகிர்ந்திருந்தாங்க. ஜானகி அம்மா பார்த்தீங்க அப்படின்னா பலருடன் அவங்க இணைந்து பணியாற்றி இருந்தாலும் அவர்களுடைய பாடல் அப்படிங்கிறது இன்றளவும் ரசிகர் மனதில் நீங்கா இடம்
பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஜானகி அம்மா அவர்களுடைய பாடல் இன்றளவும் ரசிகர்கள் மத்தியில் வந்து பார்க்கும் பொழுது ஒரு உற்சாகத்தையும் மனதில் ஒரு விதமான அமைதியையும் தருகிறது. சமீபத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஜானகி அம்மா அவர்களினுடைய சமாதியில் சென்று பார்க்கும் பொழுது ரசிகர்கள் வந்து பாடலை பாடி இசையஞ்சலி செலுத்தி இருந்தாங்க. இது பெரிய அளவில் வந்து கவனத்தை பெற்றிருந்தது அப்படின்னே சொல்லலாம். தென்னிந்தியாவை நைட்டிங்கேல் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஜானகி அம்மா அவர்கள் தன்னுடைய 88வது வயதில் வந்து மறைவை சந்தித்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து 50,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி அசத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பன்மொழி திறமை கொண்ட அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மகன் முரளி கிருஷ்ணா. தன்னுடைய மகன் மீது அலாதி பிரியம் வைத்திருந்தாங்க. பட் இருந்தாலும் அவருடைய மகனானவர் கடந்த ஜனவரி மாதம் வந்து மாரடைப்பு காரணமாக காலமாகியிருந்தார். அவங்களுடைய துயரத்தை, அதாவது அவங்களுடைய மகனுடைய மறைவு தாங்கிக் கொள்ளாத ஜானகி அம்மா அவர்கள் வந்து தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டாங்க. அவங்க மைசூரில் பார்த்தீங்க அப்படின்னா யாரையும் சந்திக்காமல் எந்த ஒரு பொது நிகழ்ச்சிகள்லையும் கலந்துக்காமல் பொது நிகழ்வுகள்லையும் கலந்துக்காமல் வந்து தனிமையிலேயே இருந்தாங்க. அவங்களுடைய கணவர் பார்த்தீங்க அப்படின்னா சில வருடங்களுக்கு முன்பு மறைந்திருந்தார். அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய மகன் மட்டுமே உலகமாக கருதி இருந்த நிலையில் தற்போது தன்னுடைய மகனுடைய மறைவை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மகனுடைய துயரத்தை தாங்காமல் மறைவினுடைய துயரத்தை தாங்காத ஜானகி அம்மா சரியாக சாப்பிடாம தூங்காமல் மருந்து மாத்திரைகளை உட்கொள்ளாமல் இருந்த காரணத்திற்காக உடல் உபாதை ஏற்பட்டிருக்கு. உடல் நலம் மோசமான நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மைசூரில் இருக்கக்கூடிய அப்பல்லோ அப்படின்ற ஒரு மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 11ஆம் தேதி காலையில் பார்க்கும் பொழுது அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவங்களுக்கு வந்து மருத்துவ குழுவினர் வந்து தீவிர சிகிச்சை அளித்திருந்தாங்க. 2 முறை பார்த்தீங்க அப்படின்னா மாரடைப்பு ஏற்பட்ட போதிலும் அவங்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இறுதியாக மாலை 7:30 மணிக்கு ஏற்பட்ட மாரடைப்பின் காரணமாக அவங்க வந்து சிகிச்சை பலனின்றி காலமாகியிருந்தாங்க. அவங்களுடைய இறப்பு அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த திரை உலகையும் வந்து சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முழு அரசு மரியாதையுடன் பார்க்கும் பொழுது அவங்களுடைய உடல் தகனம் செய்யப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நினைவாக பார்த்தீங்க அப்படின்னா பலரும், அதாவது வந்து அவருடன் பணியாற்றிய பல இசை கலைஞர்களாகட்டும், ரசிகர்கள் மற்றும் அது மட்டும் இல்லாமல் நடிகைகள் பார்த்தீங்க அப்படின்னா அவருடன் பயணித்த சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை வந்து அவ்வப்போது பார்க்கும் பொழுது சமூக வலைதளங்களில் பகிர்ந்த வண்ணமே இருக்காங்க. தற்போதும் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களை பற்றிய பல நிகழ்வுகளில் வந்து பலரும் வந்து பகிர்ந்திருப்பது அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் வந்து ஒருபுறம் இந்நிகழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் கூட மற்றொரு புறம் அவரினுடைய இறப்பு பிரிவு அப்படிங்கிறது வந்து தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சோகத்தை இன்றளவும் பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் மத்தியிலும் திரைத்துறையிலையும் வந்து ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும்.